ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கேரட் சேமியா கீர். அதுக்கு நான் கேரட் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்படி கட் பண்ணி போட்டுக்குங்க. அதில் பாதாம் ஒரு 15 போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் பால் ஊற்றி அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ சேமியாவை நெய் ஊற்றி வறுத்துக்கலாம். 1/4 கேஜி கேரட்டுக்கு 100 கிராம் சேமியா எடுத்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா வாசனை வர வரல வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ 1/2 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். 1/4 கேஜி கேரட்டுக்கு 1/2 லிட்ரு பால் கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொதிக்கட்டும். நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். 1/4 கேஜி கேரட்டுக்கு நான் 400 கிராம் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. வாசத்துக்காக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ சேமியா கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே எதுவும் சுவைக்கும்.